Hello friends, welcome to Chef Gayathri's Kitchen. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெறும் குவிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ் தான் இருக்குது. அதே மாதிரி நிறையா ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தோசைக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக் மலாய் கிரேவி வந்து பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் நம்ம மலாய் எக் கிரேவியோட ரெசிபியை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஹை ப்ரோட்டீன் தோசை தாங்க பண்ணியிருக்கேன். இந்த தோசை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கிரெயின்ஸ் போட்டு தோசை பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். சப்போஸ் உங்ககிட்ட ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டில் என்ன தானியம் கிடைக்குதோ அது கூட போட்டு நீங்கள் தோசை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து தோசை மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மிக்சியில் வந்து நம்ம மாவை கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேயே வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 4 hours வந்து ஃபெர்மெண்ட் பண்ணுங்கள், போதும். சால்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி சுடுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிறப்போ நீங்கள் கண்டிப்பாக இது வந்து வீக்லி ட்வைஸ் வந்து சமைச்சு கொடுக்கலாம்.